வணக்கம் நண்பர்களே, இது டீ வித் கீதா. எல்லாருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள். கார்த்திகைக்கு நேற்றுலேருந்து ரெடி ஆகிட்டேன். கார்த்திகைனா அம்மா வீடு, நான் ஓடி விளையாடிய தெரு, அங்கே இருக்கிற வீடு, அங்கே அழகாக அடுக்கி வச்சுருக்க அந்த விளக்கு, மக்கள் எல்லோரும் நான் கேட்காமலே கண்ணு முன்னாடி வந்து போவாங்க. இந்த வருஷமும் அப்படி தான். நேற்று நைட்டே நான், உமா, சுஜா 3 பேரும் இன்றைக்கி என்னென்னலாம் செய்கிறதுன்னு பிளான் செஞ்சிட்டோம். எந்த ஒரு விசேஷம்னாலும் நானும் உமாவும் கூடிய வரையிலும் என்னென்ன செய்யணும்னு, எப்படி செய்யணுன்ட்டு ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஞாபகப்படுத்திக்குவோம். சில நேரம் ஏதாவது நாளே ஊற வைக்கலாம் வேண்டியிருக்கும். அதை ஞாபகப்படுத்திக்கிட்டால் தான் செய்ய முடியும், இல்லைனா மறந்துடுவோம். இன்றைக்கி கார்த்திகைக்கு கோலம் போடணும், அவல் பொரி செய்யணும், அப்பம் செய்யணும், விளக்கு எல்லாம் கழுவி வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம். இது மாதிரி சொல்லிட்டா தான் மறுநாள் கொஞ்சமாவது டென்ஷன் இல்லாமே வேலை செய்ய முடியுது. இல்லைனா ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே தெரிய மாட்டுது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இல்லை. இப்போ தான் இந்த மாதிரி வேலைனாலே டென்ஷன் ஆகுது. முன்னாடியெல்லாம் வேலைன்னா வெள்ளைக்காரனாக இருந்திருக்கோம். இப்போ அது முடியல, ஸ்லோ ஆகிட்ட மாதிரி தோணுது. அதனால் பார்த்திங்கன்னா நாள் முழுதும் ஏதாச்சும் செஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ எல்லாம் அம்மா எனக்கு சாயந்தரம் 3 மணிக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியலம்மா, கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்திரிச்சு அப்புறமா ஏதாவது செஞ்சால் தான் உண்டு, சாயந்தரம் எல்லாம் நேரம் ஆக ஆக டயர்டாக ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொன்னதை புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அப்போது எனக்கு ஏர்லி 30s, ஃபுல் ஆஃப் எனர்ஜி இருந்த வயசு. ஆனால் இப்போது அம்மா அப்பா சொன்னதையே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ அதோட அர்த்தம் புரியுது. மத்தியானம் சாப்பிட்டப்புறம் வண்டி ஸ்டேஷன் வந்துடும், அவ்வளோதான். அது வரைக்கும் எப்படியோ இழுத்து பிடிச்சி வேலையெல்லாம் செஞ்சிட முடியும். அதுக்கு மேலே ரொம்ப ஸ்லோ ஆகிடுது வண்டி. அந்த ஸ்லோனஸ் புத்தியை ஏற்றுக்க மாட்டேங்குது. ஏன்னா அப்படி ஏன் நமக்கு இப்படி இருக்குது, எதுக்கு நமக்கு வேலை செய்ய முடியலன்ட்டு ஒரு வித கோவம் வருது. நம்ம பயாலஜிக்கல் கிளாக் ஸ்லோ ஆகிறத நம்ம ஏற்றுக்க தான் வேணும். நான் அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு வித்யா கிட்ட சொல்கிறப்ப அவள் சொல்லுவாள், கீதா லிசன் டு யுவர் பாடி, அது ரெஸ்ட்டு கேட்டால் அதை கொடு, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாள். அதுதான் நிஜம். நம்ம உடம்பு ரெஸ்ட்டு கேட்டால் அதை மதித்து நடந்துக்கணும். சும்மா முடியாததை இழுத்து போட்டு செஞ்சுட்டு நாளைக்கு படுத்துக்கக்கூடாது. உடம்புங்கிறது கோவில் மாதிரி சொல்கிறாங்கல்ல, அதுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும். வயசு ஆக ஆக நமக்கு ஒரு சோர்வு வரத்தான் செய்யும், அதை நம்ம ஏற்றுக்கணும். அதை விட்டுட்டு அது எப்படி போன வருஷம் என்னால் முடிஞ்சுது, இந்த வருஷம் என்னால் முடியலன்னு மல்லுக்கு நிற்கக்கூடாது. நான் வாக்கிங் போகிறப்ப சில நேரம் இந்த ஜாகிங் பண்ணுறவங்கள பார்க்குறப்ப நாமும் அப்படி செய்யணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் முடியாது. முதல்ல எல்லாம் நம்மளால் முடியலேன்னு சோகமாக ஃபீல் பண்ணுவேன். இப்போ எனக்கு நானே பரவாயில்ல கீதா, இனி நீ ஓடி ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல, உன்னால் நடக்க முடியுதா அதை ஒழுங்காக செய்யணும்னு சொல்லிக்கிறேன். நம்மளோட சின்ன வயசு பசங்க செய்கிறத பார்த்தா சில விஷயங்கள் நமக்கு செய்ய ஆசையாக தான் இருக்குது. ஆனால் நம்ம வயசும் உடம்பும் ஒத்துழைச்சாதான் அதெல்லாம் செய்யணும். இப்போ எல்லாம் வேலைக்கு நடுவில் ரெஸ்ட்டு நிறைய தேவைப்படுது. நானும் சரின்னு ரெஸ்ட் எடுத்து தான் வேலை செய்ய பழகிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், அதுவும் என் வயசு இருக்கிறவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா, என்ன இப்போ எல்லாம் சீக்கிரமாக டயர்டாகுது, நிறைய வேலை இருந்தால் செய்ய முடியல, அதனால் தேவையில்லாமல் தூக்கமும் வரமாட்டுது, டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நாம் என்ன செய்யணும்? அது முதல்ல நான் எல்லா வேலையும் ஒரே நாளில் இழுத்து போட்டு செய்யக்கூடாது. ஒரு டைம் டேபிள் மாதிரி அந்த நாளில் ஒரு டைம் டேபிள் போட்டு செய்யணும். அப்படி ஒரு வேலையை அந்த நாளில் செய்ய முடியலன்னா இட்ஸ் ஓகேன்னு எடுத்துக்கணும். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு மனசை ரெடி பண்ணிக்கணும். மெயினாக எப்போ நம்மளுக்கு டென்ஷன் ஆகும்னா இந்த மாதிரி விசேஷ நாளில் தான். அன்றைக்கெல்லாம் மற்ற வேலையை குறைச்சிக்கணும். 4 பதார்த்தம் செஞ்சு நெய்வேத்தியம் செய்கிறதுக்கு பதில் ஒன்றே ஒன்று உங்களால் முடிஞ்சதை செஞ்சு சாமி கும்பிடுங்க. சாமி ஏன் ஒன்றே ஒன்று செஞ்சேன் நான் கேட்க போகுது? இல்லை, எல்லாத்துக்கும் மனசு தாங்க முக்கியம். முன்னாடியெல்லாம் நான் உட்காந்து பொறுமையாக அழகாக ரங்கோலி போடுவேன். இப்போ எல்லாம் முடியல, கழுத்து வலிக்குது. பார்த்தேன், யூடியூப்பில் சர்ச் செய்கிறப்பவே ஈஸி ரங்கோலி டிசைன்னு போட்டு தேடி ஈஸியாக போட்டு முடிச்சிடுறேன். இன்றைக்கி கூட 3/4 விளக்கு கேண்டில் தான். எண்ணெய் ஊற்றி ஏற்றுனா யார் கழுவுறது? நமக்கு எது முடியுதோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கணும். அடுத்தவங்க செய்கிறாங்கன்னே செய்ய ட்ரை செஞ்சால் தேவையில்லாத வலியும் வேதனையும் தான். வயசு ஆக வர்ற இந்த ஸ்லோயிங் டவுன் ஒரு நோய் இல்லை, அது நம்ம உடம்புல இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் தேய்மானம் ஆகுதுன்னு காமிக்கிற ஒரு சைன். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு இல்லை நான் என்னோட பார்ட்ஸ் எல்லாம் தேஞ்சு ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லைன்னு ஆகிற வரைக்கும் வேலை செய்வேன்னு அடம்பிடிச்சா பின்ன சீக்கிரமாக வேறு பார்ட்ஸ் மாற்ற தான் வேண்டி வரும். அதுக்கு பதில் உள்ளதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணி மெயின்டெனன்ஸ் மோடுக்கு போயிடுறது நல்லது. நானும் என்னோட சில ஃப்ரெண்ட்ஸும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க இந்த நல்ல அட்வைஸை கொடுத்துக்குவோம்.
சில பேரால் மட்டும் எவ்வளோ வயசானாலும் எல்லாமே செய்ய முடியுதேன்னு நினச்சி நாமும் மற்றவங்க செய்கிறத பார்த்து செய்ய ஆரம்பித்தா அது புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்டத மாதிரி ஆகிடும். அதுவும் விமனுக்கு ஒரு வயசுக்கு அப்புறம் ஹார்மோனில் ஏற்படுற சேஞ்சஸால் ஒரு வீக்னஸ் உணருவாங்க. அதை அவங்க மட்டும் புரிஞ்சு எந்த யூஸும் இல்லை, வீட்டில் இருக்கிற மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸும் அதை உணரணும். அதுக்கு தகுந்த மாதிரி அதை செய் இதை செய்யன்னு எதிர்பார்க்காம அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். எங்கள் அப்பா வெளியில் போயிட்டு வர்றப்ப கேட் திறக்கிறதுக்கு கார் ஹார்னை விடாமல் அடிப்பாங்க. பாவம் அம்மா ஓடி போய் திறப்பாங்க. அவங்களால ஓட முடியாது, ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தால் அதை அப்படியே போட்டபடி போட்டுட்டு ஓடணும் கேட் திறக்கிறதுக்கு. இப்போ நினச்சா ஏன் அப்பா அம்மாவுக்கு வயசாகுறன்றதை ஏற்றுக்கல, அவங்க சின்ன வயசு மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு தோணுது. அம்மாவுக்கு இயற்கையாகவே வயசோடு வர ஞாபக மறதி, சோர்வு எல்லாத்தையும் அவங்களால ஏன் புரிஞ்சுக்க முடியல? அதை ஏன் அம்மா அப்பாவுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யலை? அம்மாவை பார்த்து நாமளும் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு கற்றுக்கிட்டேன். ரவிக்கிட்டையும் பிள்ளைங்கக்கிட்டையும் என்னோட நேச்சுரல் ஸ்லோயிங் டவுனை புரிய வைக்க பார்க்குறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டா ஓடி வந்த மாதிரி இப்போ என்னால் முடியாதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணுன்னு எதிர்பார்த்து அதுக்கு என்னால் முடிஞ்ச வரையிலும் நான் ட்ரை செய்கிறேன். மாரல் சப்போர்ட் இருந்தாலே வயசாகிறப்ப பெண்கள் உற்சாகமாயிடுவாங்க. They can fight the physical weakness and feel active both physically and emotionally. அதை விட்டுட்டு நீ எப்போ பாரு ஏதாவது செய்து வலிக்குது, கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்க, வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தியாக எமோஷ்னலாக ரொம்ப டவுன் ஆகிடுறாங்க. அதே மாதிரி முடியுதோ முடியலையோ நாமளே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வோன்னு நிறைய பெண்கள் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கவே கூடாது. நம்மளோட வலியை வீட்டில் இருக்கவங்களுக்கு புரிய வைக்கணும். நமக்கும் உதவி தேவைன்றது தெரிய வைக்கணும். அப்படி ஹெல்ப் செய்ய வர்றப்ப இல்லை நானே செய்கிறேன்னு தியாகி மாதிரி எல்லாம் இல்லாமல் ஹெல்ப்பை எடுத்துக்கணும். வயசு ஆக நமக்குன்னு ஒரு நாளில் சில மணி நேரம் நம்மளோட தேவைகளுக்கு தேவைன்னு புரிய வைக்கணும். அதை நாமே எடுத்துக்கணும். மயிலேனா இறகெல்லாம் போடாது. நாமளே சில மணி நேரத்தை ஒதுக்கி நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யலாம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகலாம். இதெல்லாம் நம்மளோட ஃபிசிக்கல் ப்ளஸ் மென்டல் வெல்பீயிங்க்கு ஹெல்ப் பண்ணும். நாம் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஹெல்த்தியாக இருந்தால் தான் வீடாக இருக்கும். நாமும் சந்தோஷமாக இருக்க முடியும், வீட்டில் இருக்கவங்களும் நிம்மதியாக இருக்க முடியும். நமக்கு எதிரில் இருக்கிற வயோதிக வசந்த காலமாக அப்போ தான் தெரியும். இல்லைன்னா அச்சோ இப்போவே இப்படி முடியலையேன்னு வயசானால் என்ன பண்ணுவோன்ற பயம் நம்மளை ஆட்டி படைக்கும். இது இப்போ வாழற காலத்தை ரசிக்க விடாமல் பண்ணிடும். ஸோ இப்போ இருந்தே நம்ம ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீயிங்க்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முயற்சி எடுப்போம். See you all tomorrow.